ஹலோ மக்களே. இன்னைக்கு நான் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய என்னோட ஹோம் டூர் தான் காட்ட போறேன். நான் லீல்ல இருக்கேன், அதாவது நார்த் ஆஃப் பிரான்ஸ்ல இருக்கேன். நான் லில் சென்டர்ல இருந்து 3 ஸ்டாப்ஸ் தள்ளி ஹெலன்ஸ்ன்ற பிளேஸ்ல இருக்கேன். இங்க இருக்க எல்லா பில்டிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இங்க இருக்காங்க. நான் இதுல இருக்க ஒரு பில்டிங்ல இருக்க 5th ஃப்ளோர்ல தான் இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஊர்ல வீடு தேடுற மாதிரியே இங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல தேடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊர்ல பேனர் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் நிறைய வச்சிருக்காங்க. ஸ்கொயர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன்னு போன் நம்பரோட வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், இந்த பில்டிங்ல ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இங்க இருக்க எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கீஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுதான் நம்ம டோரை ஓபன் பண்ண போறோம். இதுல ஒரு பேட்ச் இருக்கும், இதை வச்சுதான் நம்ம டோரை ஓபன் பண்ண போறோம். இது சென்சார். இதுல இப்படி வச்சோம்னா நமக்கு கதவு ஓபன் ஆயிடும். இந்த இதை வேற எந்த வீட்டுல வச்சாலும் ஓபன் ஆகாது. வாங்க. கதவை திறந்து நம்ம உள்ள வந்த உடனே இந்த கீஸ்ல ஒரு கீ தான் இந்த போஸ்டுக்கான கீ. இதுல இதே கீஸ் இந்த லா போஸ்ட் கிட்டயும் இருக்கும். அவங்க ஓபன் பண்ணி நமக்கு போஸ்ட் உள்ள போட்டுருவாங்க. நான் இந்த கீஸ் யூஸ் பண்ணி ஓபன் பண்ண போறேன். இது எல்லாமே ப்ரொமோஷன்ஸ். இங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த ஏரியா ஹெலன்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதோட புக்லெட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட் பாக்ஸ்க்கு அப்புறம் கீழே நமக்கு கராஜ் இருக்கு. இங்க நம்மளோட வேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து இங்கதான் நம்ம போட போறோம். இதுக்கான கீயும் இதுல இருக்கு. இந்த ஹோல் பில்டிங்கான வேஸ்ட்டுமே இந்த கராஜ்ல பேஸ்மெண்ட்ல தான் கொண்டு வந்து போட போறோம். இங்க வெட் வேஸ்ட் அண்ட் ட்ரை வேஸ்ட் அப்படின்னு தனித்தனியா பாக்ஸஸ் வச்சிருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதுல தனித்தனியா போட்டணும். அண்ட் அது இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பெரிய பெரிய திங்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம இங்க போட்டுடலாம். இந்த இடத்துல வச்சா அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வேஸ்ட் கலெக்ட் பண்றப்ப அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் சைக்கிள், அது இல்லாம நம்ம கிட்ட வேற ஏதாவது டார்ச்நெட் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இதுக்குள்ள இங்க நம்ம வச்சுக்கலாம். இது தனியான ஏரியா, பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நான் இது வரைக்கும் போனது இல்லை. இதான் பேஸ்மெண்ட். இப்பதான் வீட்டுக்கு போறோம். வீடு 5th ஃப்ளோர்ல இருக்கு. இந்த பில்டிங்ல லிஃப்ட் கிடையாது. அண்ட் இந்த பில்டிங்ல என்னோட வீட்டோட ரெண்ட் என்ன அப்படின்றது வீடியோ கடைசியில சொல்றேன். வாங்க போலாம். வெல்கம் ஹோம். இந்த 5 மாடி நான் டெய்லி ஏறி பழகிட்டேன். பட் புதுசா வந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். வீட்டோட கீயும் இதுலதான் இருக்கு. வெல்கம் ஹோம். தென் இங்க கீ ஹோல்டர், அம்பர்லா இதெல்லாம் வைக்கிறதுக்காக இது. அது மட்டும் இல்லாம இங்க வீட்டோட மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் இங்கதான் இருக்கு. இதுல ஒரு ஒரு ரூமுக்கான மெயினுமே இருக்கு. இது இங்க இருக்கு. அடுத்து இதான் கிச்சன். வீட்டோட லெஃப்ட் சைட்ல கிச்சன் இருக்கு. இங்க எல்லாமே ஃபர்னிஷ்டு, அதாவது வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் இது எல்லாமே வீட்டோடவே வந்துடும். அண்ட் இந்த வீடு 4 BHK, அதாவது 4 ரூம்ஸ் இருக்கு. நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேருமே டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டியை சேர்ந்தவங்க. இங்க ஒருத்தருக்கு ஒரு கபோர்டுமே அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மைக்ரோவேவ் அண்ட் ஃப்ரீசர் இங்க இருக்கு. அண்ட் கீழே ஃப்ரிட்ஜ். இங்க பார்க்க இது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்காது. இதோட அட்டாச் பண்ணிருப்பாங்க. திங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பிகாஸ் வீட்ல எல்லாருமே வெக்கேஷன் போயிருக்கனால. அண்ட் கிச்சன் அவ்வளவுதான். அப்படியே அதோட இன்னொரு சைடு லிவிங் ரூம் இருக்கு. இது வீட்டோட லிவிங் ரூம், கிச்சன், வாஷ்ரூம் இதெல்லாமே காமன் ஸ்பேஸ் வீட்டுக்கு. இங்க இது எல்லாமே ஃபர்னிஷ்டு தான். இந்த மெயின் ஹால்லயே ஒரு ரூம் இருக்கு. மத்த ரூம்ஸ்லாம் அந்த சைடு இருக்கு. இந்த ரூம் தான் நம்ம போய் பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த ரூம்ல யாருமே இல்ல, ஃப்ரீயா இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் தான் இந்த ரூம்க்கான டெனன்ட் வர போறாங்க. இந்த வீட்ல இருக்க 4 ரூம்லயே இந்த ரூம் தான் கொஞ்சம் பெருசு. இந்த ரூம் அந்த ரூம் எல்லாத்தையும் விட தனியா இருக்கனால நான் இங்க ப்ரிஃபர் பண்ணல, பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு ஒரு மிரர் இங்க வந்துடும் ரூம்க்கு. அண்ட் மேட் கொடுத்துருவாங்க. இதுக்கு பில்லோவுமே கொடுத்துருவாங்க. இதுக்கான பெட் ஸ்ப்ரெட் மட்டும் நம்ம வாங்கிக்கணும். அது இல்லாம டேபிள் லைட், எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே வந்துடும். ஃபுல் ஃபர்னிஷ்ட் இந்த ரூமுமே.
மோஸ்டா வந்து பிரெஞ்சு வீட்ல வந்து நமக்கு ப்ராப்பரான கபோர்ட்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ஹேங்கர் மாட்டுறதான டைப்ல தான் இருக்கும். பிகாஸ் இங்க மோஸ்டா நம்ம வந்து ஸ்வெட் ஷர்ட்ஸ், ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த மெத்தட்ல தான் இருக்குமே. ஸோ அவ்வளவுதான் ரூம். ஸோ நம்ம வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு ரூம் அதே மாதிரி வேகண்டா இருக்கு, வாங்க காட்டுறேன். ஸோ வீட்ல இருந்து என்டர் ஆனோடனே 2 சைட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ கிச்சன் அண்ட் லிவிங் ரூம், அங்க ஒரு ரூம் இருந்துச்சு. அதை தாண்டி இப்படி இந்த டோர் தாண்டி உள்ள வந்தா இங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து வாஷ்ரூம் இருக்கு. இது காமன் ஸ்பேஸ், இது 2 பேர் யூஸ் பண்றாங்க. அது இல்லாம இன்னொரு வாஷ்ரூம் இருக்கு, அதை வந்து 2 பேர் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் எங்க வீட்டோட வாஷ்ரூம். ஸோ எப்பயுமே ஒரு கோ லிவிங் ஸ்பேஸ்ல இருக்கப்ப வந்து ஒருத்தர் அதிகமா கிளீன் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க கிளீனே பண்ண மாட்டாங்க. அதனால எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டு எழுதி ஒட்டி இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் யாரு கிளீன் பண்றாங்க, எதை கிளீன் பண்றாங்க, வீட்டுக்கு என்ன காமன் திங்ஸ் வாங்கி வைக்கிறாங்க, லைக் நம்ம வாஷிங் லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சஸ், இதெல்லாம் யார் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டுமே இங்க இருக்கும். ஸோ இது நாங்க அவ்வளோ கரெக்டா ஃபாலோ பண்ணல, பட் ஆனா வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட இன்னொரு கொலோக்கோட ரூம் இருக்கு. அவங்க வெக்கேஷன் போயிருக்கனால ரூம் லாக்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னோட ரூம் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீட்டோட டாய்லெட். இங்கேயுமே வந்து யாரு வந்து டிஷ்யூ பேப்பர் வாங்குறோம், எவ்வளோ ரோல்ஸ் வாங்குறோம் அப்படின்றத எழுதி ஒட்டி இருக்கோம். ஸோ இது இந்த இயர் ஃபாலோ பண்ணல நாங்க யாருமே. ஸோ லாஸ்ட் இயரோட நிக்குது அப்படியே. ஸோ அடுத்து இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப சின்னதுதான், ஒரு பர்சன் காம்பாக்டா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் இதுவுமே. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ரூம். இந்த ரூம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ரூமை விட ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஸோ இந்த வீட்ல மொத்தம் 4 ரூம் இருக்கு. ஒரு ரூம்க்கு வந்து 420 euros வந்து இன்க்ளூடிங் ஆல் தி சார்ஜஸ். அது மட்டும் இல்லாம நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டா வந்து 1 மாசத்து ரெண்ட் அப்படியே நம்ம பே பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டை விட்டு போறப்ப அதை நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்க மொத்தம் 4 ரூம் இருக்கு. ஸோ 1680 euros வருது மொத்தமா. ஸோ இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்த 1 மந்த்லயே வந்து வீட்டுக்கான இன்சூரன்ஸுமே போட்டுட்டேன். ஸோ இங்க ஏதாவது ஒரு டேமேஜ் அப்படின்னா கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா வீட்லயுமே ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும். நீங்க ஒரு வீடு புதுசா வரப்போறீங்க, அகாமடேஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு 4 விஷயம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வீட்டோட ஹீட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கோங்க. அண்ட் வந்துட்டு கேஃப் இருக்கா அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் வீட்டோட லொகேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா கேளுங்க. அண்ட் உங்க கூட கோலிவிங்ல இருக்க போறவங்க யாரு அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 விஷயம் ரொம்ப மேண்டேட்டரியா நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி என்ன ஒரு வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Until then, டாடா பாய்.